ஆ, அதை நான் முதல்ல வாங்கின கார், ராசியான கார். அதை நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில முன்னேற்றமே வந்தது. அதனால அதை பத்திரமா ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மாமா, ஒருவேளை ஏதாவது கதை இருந்தாலும் என்கிட்ட சொல்வீங்கல்ல? கண்டிப்பா சொல்லுவேன். தேங்க்ஸ் மாமா. சரி, நேரமாச்சு, நீங்க போய் தூங்குங்க. மல்லிகா, வாங்கய்யா. அக்கா தூங்கிட்டாங்களா? இப்பதான் மாத்திரை சாப்பிட்டு படுத்திருக்காங்க. சரி, நான் பார்க்கறேன். சரிங்க ஐயா. அக்கா, யாரு? மெதுவா எழுந்துருங்க. யார் அது? நான் தான்க்கா. சோமுவா? ஆமாக்கா. வாப்பா. நீங்க மயங்கி விழுந்ததா கேள்விப்பட்டேன். நீ வந்த மாதிரியே உன் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து பார்த்துட்டு போனாங்க. கேள்விப்பட்டேன். எவ்வளவு நாளாச்சு அவங்கள பார்த்து. மாப்பிள்ளை ராஜா மாதிரி எவ்வளவு அழகா இருக்கிறான். நீங்க மாப்பிள்ளை கிட்ட வேற ஏதாவது பேசுனீங்களா? வேற ஏதாவதுன்னா? பழைய காரை பத்தி. அதெல்லாம் எதுக்குப்பா இப்போ பேசணும்? இனிமே நடக்க போகிறத பற்றி பேசுவோம். அது சரிக்கா, வாய் தவறி ஏதாவது உளறிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். ஏன்பா, அது எவ்வளோ பெரிய விஷயம், அதை போய் உளர்வனா? ஏதோ வராதவர் வந்தாரேன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பாடா, இப்போதான் எனக்கு உயிரே வந்தது. அவர் காரை பார்த்தார் போல இருக்கு. ஆமாம், வீட்டுக்கு திரும்பி போகும்போது பார்த்தாரு. ஏது இந்த காருன்னு கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லலப்பா. எங்கள் அப்பா முதல்ல வாங்கின காரு, அதை பத்திரமா வச்சிருக்காருன்னு உன் பொண்ணு தான் சொன்னான். அதை மாப்பிள்ளை நம்பிட்டாருல்ல? நம்பின மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் காரை திறந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார். எங்கிட்டையும் காரை பற்றி கேட்டாரு. நான் எதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். தெரியாம தான் கேட்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சமாளிச்சுக்கிட்டு இருப்பேன்? கொஞ்ச நாளைக்கு தான். நான் எதிர்பார்க்குற மாதிரி சில காரியங்கள் நடந்தா என் பொண்ணுகிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எப்படியோ, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்காம சீக்கிரமா சொல்லித்தோல. சரிக்கா, அடுத்த முறை மாப்பிள்ளை வரும்போது நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க. கவலைப்படாத, நான் இதை பத்தி மூச்சு கூட விட மாட்டேன். சரிக்கா, நான் கிளம்புறேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. நீங்க படுத்துக்குங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க செஞ்ச காரியத்தினால அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, தெரியுமா? விஷயம் என்னன்னு தெளிவா சொன்னாதான் எனக்கு புரியும். மொட்டை தாத்தா குட்டையில வந்தான்னு சொன்னா எனக்கு என்ன புரியும்? உங்களுக்கு புரியல, புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. சத்தியமா புரியல சரோ. முதல்ல இந்த அவங்கன்றது அந்த அவங்கன்றது யாரு? எல்லாம் அந்த தாயம்மா போனா பத்தி தான் கேக்குறேன். இப்ப அவங்களுக்கு என்ன? என்னவா? ஏற்கனவே இருந்த இடத்துல இப்ப அவங்க இல்ல. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நீங்க தான் உங்களை நேர்ல பார்த்த மாதிரி போய் சொன்னீங்க. உங்க பேச்சை நம்பி நானும் உங்களை பாக்குறதுக்கு போனேன். நான் உங்களை அடிக்கடி பார்க்க வரேன்னு முனியன் தான் உங்களை வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டான். ஒருவேளை நான் மட்டும் அவங்கள பார்க்க போகாம இருந்திருந்தா அவங்க அங்கேயே இருந்திருப்பாங்களோ என்னமோ. தப்புதான் சரோ. நான் தாயம்மாவை பார்த்தேன்னு சொன்னது பொய் தான். ஆனா அது கூட ஏன் அந்த பொய் சொன்னேன்? என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம ஒரு கான்ட்ராக்ட் இருக்கே, அது யாருன்னு தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஆசையில தான். மற்றபடி உன் மேல சந்தேகப்பட்டு நான் சொல்லல. எப்படி இருந்தா என்ன, அவங்க எங்க போனாங்கன்றதே தெரியாம போயிடுச்சு. ஏதோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பார்க்க முடிஞ்சதே. அவங்கள வச்சு நடந்த துரோகத்துக்கு ஒரு நியாயம் தேடலான்னு பார்த்தேன். இப்போ அது முடியாம போயிடுச்சு. ஏன் இவ்வளவு அவநம்பிக்கையோட பேசுற சரோ? அவங்க என்ன இந்த கண்டத்தை விட்டு இன்னொரு கண்டத்துக்கு போயிருக்க போறாங்க? கழுத்தை கட்டா குட்டிச்சவரு. இந்த கிராமம் எல்லாம் இன்னொரு கிராமம், எப்படி தேடி கண்டுபிடிச்சிடலாம்? என்ன அப்படி பாக்குற? இந்த டுபாகூர் யூஸ்லெஸ் எல்லாம் இதெல்லாம் செய்ய முடியுமான்னா? இங்க பாரு,
நான் ஒன்றும் பிஞ்ச செருப்பு மாதிரி யூஸ்லெஸ் இல்லை, எப்பவும் கண்டிஷனில் இருக்கிற ஸ்டெப்னி மாதிரி யூஸ்லெஸ். எனக்கு இப்போ முதல்ல தெரிஞ்சாக வேண்டிய விஷயம், தாயம்மா யாரு, போனா யாரு, அவங்களுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? சொல்லு சரோ, நீ ஏதாவது சொன்னாதானே அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க முடியும். இதை பார் சரோ, இத்தனை நாள் எனக்கு அவங்கள பற்றி ஒன்றும் தெரியாது, நீயும் மௌனமாக இருந்த. இப்போ கொஞ்சம் தெரியும். இப்போவும் நீ எதுவும் சொல்லனா அப்புறம் உன் நேர்மைக்கும் வைராகத்துக்கும் மரியாதையே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ எது செஞ்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும். அதனால தான் கேட்குறேன், யார் அந்த தாயம்மா போனா? புவனா சின்ன வயசுல என் கூட உயிருக்குயிரா பழகுன தோழி. தாயம்மா அவளோட அம்மா. என் புவனாவுக்கு சில பேர் துரோகம் செஞ்சாங்க. துரோகம் செஞ்சவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா நானும் புவனாவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நடந்த துரோகத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னா தாயம்மாவும் புவனாவும் உயிரோட இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ நீ சொல்கிற எல்லாமே கம்ப்யூட்டரா என்னென்னே தெரியாதவங்கிட்ட போய் இமெயில் ஐடி என்னன்னு கேட்குற மாதிரி இருக்கு. சொல்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் தானே புரியும். என் மனசுல சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு பதில் தெரியாம என்னால எதையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. நில்லு சரோ, நீ சொன்ன விஷயங்களை வச்சு நானே சிலதை யூகிச்சு வச்சிருக்கேன். கரெக்டான மட்டும் சொல்லு போதும். போனாவுக்கு துரோகம் நடந்திருக்குன்னா அதுக்கு சொக்கலிங்கம் தான் காரணம். கரெக்டா? சொக்கலிங்கத்தோட அடியாள் முனியன், அவன் தான் இப்போ தாயம்மாவுக்கும் போனாவுக்கும் கேர்டேக்கர். கரெக்டா? நீ என்ன சொல்றது? நீ சொல்றது கரெக்ட்னா நான் சொன்னதும் கரெக்ட் தான். இதை பாரு, வித்தை தெரிஞ்சவன் வெளிநாடு போகணுன்னா ஃப்ளைட் டிக்கெட் தேவையில்லை, ஹேர் பின்னே ஏரோப்ளான் ஆகி போயிடுவான். நான் வித்தை தெரிஞ்சவன், இதுக்கு என்ன சொல்ற? என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன், கம்முன்னு போற? என்னது ஜார்ஜ் புஷ் பில் ஆடனும் சந்திக்கிற மாதிரி நம்ம ஊர் 2 எதிர் துருவங்களும் சந்திக்குது. ஏதோ விஷயம் இருக்கும், பதுங்கி நின்று பார்ப்போம், கேட்போம். என்னண்ணே, தாயம்மா பேரை கேட்டதுக்கே பேரஞ்ச மாதிரி ஆயிட்டீங்க, அப்புறம் பூனா பேரை கேட்டா? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? எப்போவுமே கல்யாண வீட்டுக்கு போனா இலை என்ன குவாலிட்டின்னு பார்க்கக்கூடாது, இலையில என்னென்ன பரிமாறங்கன்றதான் முக்கியம். அது மாதிரி விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்றதை விட என்ன நடந்ததுன்றது தான் முக்கியம். பேரை கேட்டதுக்கே இப்படி ஷாக் ஆயிட்டீங்களே, விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? வேணாம் சாரதி, வேணாம். இது மட்டும் வெளியே தெரிய வேணாம். தெரிஞ்சிச்சுன்னா என் மானம் மரியாதை என் உசுரே போயிடும்பா. ஓ, இதுல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா? அப்போ இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணோண்ணே. விஷயத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேண்ணே. என் மச்சினனுக்கு மச்சான் நீங்க, அதனால 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்று ஆயிட்டோம்ல. எதிரிக்கு எதிரி நண்பன்ற முறையில் இப்போ நாம் 2 பேரும் ஒன்றாயிட்டோம். அதனால உங்களுக்கு ஒரு அவமானம் வந்தா எனக்கும் அவமானம் வந்த மாதிரி. அதனால நிச்சயமா விஷயத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனா பதிலுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்ன செய்யணும்ப்பா சொல்லு, எதுவாக இருந்தாலும் செய்கிறேன். ஜஸ்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டேனே. அப்படியே கேட்டாலும் உங்க கௌரவத்தை காப்பாத்திக்க நீங்க எனக்கு கொடுத்துருவீங்கன்னு தெரியும். அவ்வளோ பணத்தை கொண்டு போய் நான் எங்கே வைக்கிறது? பார்த்தா சரோஜா காரணம் கேட்பா. உங்க பணம் தெரிஞ்சா கையால கூட தோண மாட்டா. அதனால அது எனக்கு வேண்டாம். ஆனா ஒன்றும் வாங்க மாட்டா, அதுவும் நல்லா இருக்காது. நல்லா 3 போகம் விளையாடுற மாதிரி 100 ஏக்கர் நிலம். என்னண்ணா இதுக்கு ஷாக் ஆயிட்டீங்க? இதையும் நான் கேட்க மாட்டேனே. வயசான காலத்தை யார் விவசாயம் பார்க்கறது, நாற்று நடுறது, களை எடுக்கிறது, இதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வராதுண்ணே. என்னடா இவன் பணமும் வேணாம் நிலமும் வேணான்றான். அப்போ இவனுக்கு என்னதான் வேணும்னு நீங்க கண்ணாலே கேட்கறது எனக்கு புரியுது. அதனால தான் ஒரு கைண்டா கேட்கலான்னு பார்க்குறேன். என்னது இவன் கைண்டா கேட்கறன்னு கண்ணிங்க வெறுப்பேத்துறான். சொக்கலிங்கத்தை விட நமக்கு தான் டென்ஷன் அதிகமா இருக்கு. சரி, என்னதான் வேணும் சொல்லி தொலைப்பா. இப்போ ராஜசேகர் யாரு? உங்களுக்கு மாப்பிள்ளை. ராஜசேகருக்கு நான் மாப்பிள்ளை. உங்களுக்கு ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு, ராஜசேகருக்கு ஒரு பையன். உங்க பொண்ணு எப்படி சிவாவுக்கு முறை பொண்ணும், அதே மாதிரி ஒரு வகையில் என் பொண்ணும் சிவாவுக்கு முறை பொண்ணு. அதனால என்னத்துக்கு அனாவசியமா நீட்டி முழக்கிட்டு கற்பூரம் மாதிரி என்ன நீங்க இத்தனை நேரத்தை விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுட்டு இருப்பீங்களே.
நீங்க ராஜசேகருக்கு சம்மதி ஆகணும்னு ஆசைப்படலாம், ஆனா இருக்கிறவனும் ஒண்ணு சேர்றதுல என்ன லாபம்? இருக்கிறவனும் இல்லாதவனும் ஒண்ணு சேர்றதானே உண்மையான ஜனநாயக சோஷலிசம். அதனால எம் பொண்ண சிவா கட்டி வச்சா எப்படி இருக்கும்? இது என்ன புது டெக்னிக்கலா இருக்கு? விட்டு விட்டு டென்ஷன் பண்றோம். இந்த டெக்னிக்ல நம்ம முதலாளிட்ட நம்ம ஒருத்தர் கூட யூஸ் பண்ணலையே. வேண்டாம் சாரதி, வேண்டாம். தயவு பண்ணி அது மட்டும் வேண்டாம். இதுக்கு முன்னாடி கேட்டியே, அதை என் தலையை அடகு வச்சாது கொடுத்துட்றேன். இது மட்டும் வேண்டாம்ப்பா. பாவம் அந்த சின்ன ஜெருசுக சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த கனவை கலைச்சிடாதாப்பா. சரி, கலைக்கல. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தினால தானே சரோஜா சொத்தும் வேணாம் சொந்தம் வேணான்னு வீட்டை விட்டு வெளியே போனா. வேலைக்காரன் சமயக்காரன்னு வசதியா வாழ வேண்டியவோ பாவம் வீட்டு வேலைக்கும் சமையல் வேலைக்கும் போய் கஷ்டப்படுறா. இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டோம்னா ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனா கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்? அதான் யாருக்கும் பாதிப்பு இல்லாம ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா சரோஜாவும் அவங்க அண்ணனும் அவங்களுக்குள்ள இருந்த விரோதம் போய் ராசியாகணும். நீங்களும் சரி உங்க மாப்பிள்ளையும் சரி இந்த கிராமத்தில் எப்படி கௌரவமா வாழறீங்களோ அதே மாதிரி எங்க குடும்பமும் தலை நிமிர்ந்து வாழணும். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். என்னப்பா இது புதுசா இன்னொரு குண்டையும் தூக்கி போடுறிய? என்னால என்னப்பா செய்ய முடியும்? நீங்க எப்படி பண்ணுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா பண்ணணும். அப்படி பண்ணல கருமம். அது எதுக்கு நான் வாயில சொல்லிக்கிட்டு வரேன். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. சூப்பர் ஐடியா. ஒரு மலையே பேத்துட்டானே. இந்த டெக்னிக்கலை நம்ம முதலாளிட்ட யூஸ் பண்ணி அந்த மலையை பேப்போம். என்ன பேத்தாலும் அவர்கிட்ட ஒன்றும் பேராது. முயற்சி பண்ணுவோம். அந்த பக்கம் எல்லாம் தண்ணி சரியா போகுதுல்ல? போதுங்க. பார்த்துக்கோ. சரிங்க. அப்போ நாளைக்கு அறுப்பு ஆள் சொல்லிடு. சரிங்கய்யா. சரி, அப்போ நான் வரேன். ஐயா ஐயா இந்தாங்க கோயந்தகுடி கோயந்து வெத்தலை, தஞ்சாவூர் கைசிவல், திருச்சி அமீர் பாட்சா பன்னீர் புகையில. இது கொடுக்கவா இவ்வளோ வேகமாக ஓடி வர? ஐயோ இல்லைங்க, இதை விட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் ஊந்தடிச்சு ஓடி வரேன். அப்புறம் அந்த சுப்பிரமணியன் கிட்ட குத்தகை பணத்தை வாங்கிட்டல? ஐயோ அதெல்லாம் வாங்கி பேங்க்ல கட்டியாச்சுங்க. இப்போ முக்கியமான விஷயத்த சொல்லணுமா வேணாமா? டென்ஷன் பண்ணாம என்னன்னு சொல்லி தொலை. பேங்க்ல பணத்தை கட்டிட்டு உங்க மச்சான் அதான் சொக்கலிங்கம் தலைவர், சரி சொக்கலிங்கம் அவர் தோப்பு வழியா வந்தேன். அந்த வழியா ஏன் வந்த? வேற வழி நம்ம வயலுக்கு வரத்துக்கு அதான் குறுக்கு வழி. ஊரை சுத்தி வந்தா மாசத்துக்கு ஒரு ஜோடி செருப்பு தேயும். அதை நீங்களா வாங்கி தருவீங்கன்னு கேட்டேன். சரி அதை விடுங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, என்ன? உங்க மச்சானும் உங்க மாப்பிள்ள சாரதியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் மாப்பிள்ள எதுக்கடா அங்க போனா? அதாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நானும் முதல்ல ஏதோ குடுக்கல் வாங்கலாம் இருக்குமோன்னு சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா மனசு குறுகுறுன்னுச்சு, கேட்கல. என்னதான் பேசுறாங்கன்னு லேசா ஒட்டு கேட்டேன். என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள்ள தாங்க உங்க மச்சான மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் பேச்சுல தாயம்மா புவனான்னு ஏதோ பேர்லாம் அடிபட்டுச்சு. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே